ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விந்திங் ஃபுட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு தோல்லேருந்து ஆரஞ்சு சிரப் வந்து செய்ய போகிறோம். ஆரஞ்சு சிரப்லேருந்து நம்ம ஆரஞ்சு சர்பத் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு 2 ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லமும் 1 மீடியம் சைஸ் அளவுக்கு லெமனும் எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ஆரஞ்சு பழத்தோட தோலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷமும் கொதிக்கணுங்க. இது இப்போது நல்லா வெந்து ஆரஞ்சு பழத்தோல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கரைய விட்டுறலாங்க. இது கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வெள்ளத்தில் தூசி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு தோல் ஜூஸை இதில் கலந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஆரஞ்சு தோல் ஜூஸ் வந்து கொஞ்சம் கசப்பாக தாங்க இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கசப்புத்தன்மை இருக்காது. இப்போது வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சு முறையாக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கணுங்க. ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா இது தேன் கன்சிஸ்டன்சி வந்துருங்க. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போது சர்பத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிரப்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம சில்லுன்னு இருக்கிற வாட்டர் சேர்த்து அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் சில் வாட்டருக்கு பதிலாக நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பத்தலாட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. வெளியில் போயிட்டு வந்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.